இந்த வீடியோல பவர் queryயோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். This is part 2 of Power Query. So last வீடியோவில் Power BIல rows columns எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, தென் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக்காக நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டிவாக இந்த வீடியோவில் pivot table, append, split and conditional column அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து append அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணுறது. ஸோ ஜாயின் மீன்ஸ் இப்போ நான் என்கிட்ட இங்கே சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 1 அண்ட் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2 அப்படின்னு ரெண்டு டேட்டாஸ் இருக்குது. இது ரெண்டுமே சேம் டேபிள் தான். ஸோ இப்போ என்கிட்ட சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் அரௌண்ட் ஒரு 20 rows இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். தென் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2ல் எனக்கு ஒரு 10 rows இருக்குது. இது ரெண்டையுமே சேர்ந்து எனக்கு ஒரே டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம append query யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ append எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு இருக்கும். append query அப்படின்னு ஒன்று இருக்கும், append query as new அப்படின்னு இருக்கும். append query as new நான் கிளிக் பண்ணுறேன். append query as new அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எங்கிட்ட இருக்க சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அண்ட் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2 இந்த ரெண்டு டேபிளும் சேர்ந்து ஒரே டேபிளாக கன்வெர்ட் ஆகும், நியூ டேபிளாக. ஸோ இப்போ நான் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 1 அண்ட் 2 ரெண்டையுமே கிளிக் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னாச்சு, எனக்கு ஒரு நியூ டேபிள் append 1 அப்படின்னு ஒரு நியூ டேபிள் வந்துருச்சு. இந்த நியூ டேபிளில் பாருங்கள் 30 rows, சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் இருக்க 20 rows அண்ட் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2ல் இருக்க 10 rows. இந்த ரெண்டு ரோஸ்மே சேர்ந்து எனக்கு 30 rows-ஆக ஒரு நியூ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. தென் append query அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் எடுத்துக்கிறேன், 1 எடுத்துகிட்டு appendல போயிட்டு append query ஜஸ்ட் அதே கொடுத்தனா நான் ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் கொடுத்துட்டு append query அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் ரெண்டு டேபிள் கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு டேபிளில் ஃபஸ்ட்டு டேபிள் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 1, செகண்ட் டேபிள் 2. ஸோ 2-ஐ நான் கிளிக் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோர்லேயும் 30 rows வந்துருச்சு. அதாவது நம்ம இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் இருக்க 20 rows கூட சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2ல் இருக்கிற 10 rows வந்து கீழே append ஆயிருச்சு, ஆட் ஆயிருக்கு. ஸோ இதோட காலம் நேம்ஸ் எல்லாமே சேமாக இருந்தால் தான் இட்ஸ் பாசிபிள். இது எங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஸோ லைக் ஒரு 100 columns அண்ட் 100 rows வச்சு லைக் ஒரு ப்ராஜெக்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஆர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சேம் காலம்ஸில் எனக்கு இன்னும் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டேபிளை append பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி இருக்க டேபிள் கூட கொண்டு வந்து நம்ம ஒரு நியூ டேபிள் அந்த டேபிளை ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு நம்மளோட விஷுவலைசேஷன்லேயும் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க டேபிளுக்கு நீங்கள் மறுபடியும் விஷுவலைசேஷன் ரிப்போர்ட் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவை இருக்காது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கஸ்டமைஸ் ஸ்ப்ளிட்டாக பண்ணலாம். நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இதில் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சேல்ஸ் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேல்ஸை கிளிக் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் கொடுங்க. பை டெலிமீட்டர் அப்படின்றத கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு ஆல்ரெடி டாட் இருக்குது, நோ ப்ராப்ளம், டாட் அப்படின்னு கொடுத்துட்றேன். லெஃப்ட் மோஸ்ட், ரைட் மோஸ்ட் அண்ட் ஈச். லெஃப்ட் மோஸ்ட்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும். ஸோ நான் ஈச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈச் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் கொடுக்குறேன். எனக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு காலம், டாட்டுக்கு அப்புறம் இருக்க ஒரு காலம். சேல்ஸ் 1, சேல்ஸ் 2 அப்படின்னு ரெண்டு காலமாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. நம்பர்ஸையும் இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். தென் வேர்ட்ஸையுமே லைக் ஸ்ட்ரிங்ஸையுமே ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஜஸ்ட்டு கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு சேம் ஸ்ப்ளிட்டில் போயிட்டு பை டெலிமீட்டரே கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பேஸ் பண்ணி கொடுக்கணுமா எப்படின்னு கேட்குது. ஈக்குவல், செமிகோலன், ஸ்பேஸ், கஸ்டம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐ. ஓகேவா? ஸோ ஈச் ஐ நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஐ எங்கெல்லாம் இருக்கோ அது ஒரு நியூ காலமாக வந்துடும். சம்திங் into எரர். ஓகே, ஸோ கஸ்டம் காலம் ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2. ஸோ 2 கேரக்டர் மட்டும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. 2 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு
பிவோட் டேபிள் பார்க்கலாம். ஸோ பிவோட் டேபிளுக்காக நான் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிள் பாருங்கள், எனக்கு இயர்ஸ் அண்ட் காலம் 2 அப்படின்ற ரெண்டு காலம் தான் இருக்குது. இயரில் 2001, 2023, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை பிவோட் அண்ட் பிவோட்னா ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இயர்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு எங்கிட்ட பிவோட் டேபிள் எதில் இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த ரிப்பனில் இருக்குது. பிவோட் டேபிளை நான் கிளிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த காலமுக்கு பிவோட் டேபிள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது. என்கிட்ட இருக்கிறது 2 காலம் தான், அதனால நான் காலம் 2 அப்படிங்கிறத கிளிக் கொடுத்து ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, 2002 அப்படிங்கிறது காலம் நேமாக ரோ நேமாக இருந்ததை காலமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, நல்லா பாருங்கள். 2002ல் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 1 and 2, ஸோ 2 ரோஸ் இருக்குது. அந்த 2 ரோஸையுமே ஆட் பண்ணி நமக்கு எப்படி கொடுக்குது, ஒரு சிங்கிள் ரோக்கில் இருக்கிற வேல்யூஸாக நமக்கு கொடுக்குது. ஸோ 5 இந்த மாதிரி காலமாக ரோவாக காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இப்படி எனக்கு இது பிவோட்டாக மாற்றிடுச்சு. இது அன்பிவோட்டாக பண்ணணும்னா சேம் லைக் அதே மாதிரி கிளிக் கொடுத்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே அன்பிவோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அன்பிவோட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்துடும். ஓகேவா, ஸோ பிகாஸ் நான் 2020 நான் செலக்ட் பண்ணல, அதனால் எனக்கு அது மட்டும் வரல. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் காலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் எடுத்துக்கிறேன். சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் இருக்க டேட்டாஸ் வந்து லைக் நம்ம எதை எடுத்துக்கலாம், ஓகே குவான்டிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஏன் குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டியை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் காலமில் போயிட்டு கண்டிஷ்னல் காலம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த காலம்குள்ளே போய்க்கோங்க. அந்த காலமில் நீங்கள் அந்த காலமுக்கு ஒரு நேம் வைக்கணும், நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷ்னல் காலம்ன்றதுனால கன்__ காலம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் நேம் எந்த காலமுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எந்த காலமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், குவான்டிட்டி அப்படிங்கிற காலமுக்கு. ஸோ ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஸ் தென் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்கு லெஸ் தென் அப்படின்னா எனக்கு 5க்கு லெஸ் தென்னாக இருந்தால் எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸோ என்ன அவுட்புட் அப்படின்னா லோ. தென் மறுபடியும் ஆட் கேஸ் கொடுத்துக்கிறேன். சேம் அதே குவான்டிட்டிக்கு தான் நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு நியூ காலமாக வரும். சேம் குவான்டிட்டிக்கு இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சாரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். அது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை அப்படின்னு இருக்கணும். நான் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஒரு நியூ காலம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்க குவான்டிட்டி லெஸ் தென் 5க்கா இருந்துச்சு அப்படின்னா லோ, 5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹை அப்படின்னு எனக்கு ஒரு நியூ காலம் நமக்கு ஆட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு கஸ்டம் காலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவுமே நமக்கு ஒரு நியூ காலமாக தான் ஆட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ கஸ்டம் காலம் கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டம் காலமில் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், மொரவர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிளுக்கு கஸ்டம் இப்போ குவாலிட்டியும் தென் இதில் வேறு என்ன பார்க்கலாம், நம்ம குவாலிட்டி தென் காலம் கஸ்டம் _ காலம் அப்படின்றத நான் காலம் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடு, சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவான்டிட்டியை கிளிக் கொடுத்து இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். தென் டிவைடட் பை டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்கே நோ சின்டாக்ஸ் எரர் ஹவ் பீன் டிடெக்டட் அப்படின்னு வந்தது. இப்படி வந்தால் தான் நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட் கரெக்ட். ஸோ லைக் அ ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு நியூ காலம் ஆட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி நான் கொடுத்துருக்கிறது டிஸ்கவுண்ட்டுக்கும் குவான்டிட்டிக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ 1/0 அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இன்ஃபினிட்டி அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கஸ்டம் காலம். ஸோ இந்த மாதிரி
நல்லா யூஸ்ஃபுல்லான பவர் queryயை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பவர் பிஐயோட சீரீஸ் இன்னும் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும், அப்டேட் பண்ணணும், அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜுக்குனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.